எல்லா வீட்டையும் கீழே வரைச்சிருப்பா. கொஞ்சம் வாங்குமா கீழே வரலாம். என்னமா பிரச்சனை பண்றீங்க? உங்களுக்கு மட்டும் வீடு கொடுக்கல, சரிங்களா? இருங்க, நான் பேசி முடிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் தான் வீடு கொடுத்துருக்காங்க. நீங்க வயசுல பெரியவங்க, எல்லாத்துக்கும் நீங்க பெரியவங்க. வேலைக்கு போகும்போது நாசமா போனோம் அடிபிடிச்சாம இந்த வாரத்துல எதுக்கு பேசுறீங்க? நான் ஒரு படித்த பொம்பளை பேசுவேன்னா நீங்க சொல்லி முடிச்சிட்டீங்களா? நான் சொல்லிட்டேன். சொல்லு, யாராச்சும் வாரண்டா போய் நிநாசமா போக சவிப்பமா. சரி, எதுக்கு சொல்றீங்க? அவங்க பிளஸிங் பண்ணவங்க சதிக்க மாட்டேன். என்னைய போய் எனக்கு அவ இவ திருட்டு முண்டை அந்த முண்டை பித்தக்காரின்னு நான் வண்டி இவனு போறேன். மெயின் ஆஃப் பண்ணிட்டு இருந்தாச்சு. நான் செத்து 1 month ஆகிருக்கும். புருஷன் முண்டாடிப்பா. அவங்கள பாத்துருக்கேன் முன்னாடி. நான் தானே வீடியோ கொடுத்தேன், நீங்க குடுக்கல. பேச முடியல, வீசுங்க. என்னை குறைய பிடிச்சா அடிச்சுட்டாங்கன்னு ஒண்ணு சவுண்ட் கொடுக்க மாட்டேன். எச்சி சொத்ததுக்கு மேல தூக்கி போட்டாங்க. அப்புறம் அந்த 11 நம்பருக்கான பொம்பளை மெயின் அக்கேசி தான். பேசக்கூடாது. அப்படி சொல்லுங்க. பேசுறா யாரு பேசுறாங்க? நான் சொல்லிட்டேன். யாரு உங்களை பேசுறா? யாரும் பேச மாட்டாங்க. ஆனா நான் 4 நம்பர்காரமா கீழே இருக்கிறவங்க மேல இருக்கிறவங்கள்ட்ட சொல்லி அடிக்க விட்டு வீட்டை காலி பண்ணி ஒண்ணுமே சொல்லல. அதுக்கு என்ன சொல்றது? போன வாரம் ஒரு இலை சனிக்கிழமை போன வாரம் ஒரு இலை விழுந்துட்டு இந்த வாரம் ஒரு இளவு வெள்ளிக்கிழமை விழுந்து சாவணும், நீதான் சாவணுங்கிறான். இதெல்லாம் சொல்லாம நல்லா இருக்குதா? எதுக்குமா அப்படி பேசுறீங்க? பேச மாட்டேன். போயிட்டு சரி நான் படிச்சு வாங்கலாம். பிச்சைக்காரி சொல்லிட்டு இருந்தேன். காசு கொடுத்துட்டு அங்க ஈவினிங் வந்தேன். கடைக்கு போயிட்டு வர சொன்னேன். அது போய் வாங்கினேன். காசு கீழே போட்டாரு. அவரு கீழே போட்ட காசு அசங்க வாசல் காசு நீ போற பொம்பளை போன நீ எடுத்து ஆசை எடுத்துட்ட கேட்கணும்ல. இது யார் பண்ணா உங்க ஸ்டெப்புக்கு தருது? சரி ஓகே வேணா சரி வேணா டபுள் ஓகே வேணா நான் சொல்றது உங்கள்கிட்ட இங்க இருந்து பார்த்தா அவங்க எடுத்துட்டாங்களா? எடுத்துட்டாங்க. இல்ல ஆதாரம் பேசுது. இல்ல ஆதாரம் சரி அவங்க எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க.
இப்ப நான் வரேன் அங்க இருந்து வரீங்க எங்க இருந்தா வரேன் வரேன் சரிங்களா நியாயமா பேசுங்க நியாயமா பேசுறேன் அந்த பணம் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா இது உங்க வீட்டு பணம் நினைக்கலாம் இருங்க யாரும் பேசாதீங்க இங்க கிடைக்கும் போது யாரு போனாலும் யார் வந்தாலும் காசு ₹1 இருந்தா வந்தா கொடுப்பாங்க. ஆமா கேட்டேன். யார்கிட்ட கேட்டீங்க? நான் கேட்டேன் காசு பாத்தீங்களா? காசு நான் கடைக்கு போய் அதுக்கு அவங்க வந்து நான் என்ன ஸ்டேட்மெண்ட் என்ன முடிக்கல என் வாக்கு முழுக்க என்ன முடிக்கல நல்லா பைக்கட் பண்ணிக்கணும்ப்பா மெதுவா மெதுவா பேச முடியல வீடியோ பொம்பளை நடிப்பு நீ பட்டாயம் வச்சுங்களா என்னோட பாடி டெத்துக்கு வந்து நான் டெத் ஆயிருப்பேன். நீ என்ன நடிக்கிற? நீ என்ன படுத்திருக்க? விஷயத்த சொல்லுங்க. உங்க சகன பேச முடியல. மூச்சு போய் பார்த்தா காசு இல்லை. சரி அடுத்த அவங்க காசு இருக்க கொடுத்து வந்து பார்த்தா காசு கீழே வச்சு இந்த அம்மா எடுத்தது. அம்மா நீ எடுத்ததே நான் பார்த்துட்டேன். நான் எடுக்கவே இல்லை. உடனே வீட்டுக்கு கழிச்சு போன் பண்ணி கலைஞர் மூலமா வந்து பார்த்தது இந்த அம்மா தான் எடுத்துட்டு போலீஸ்காரங்க வந்து கேட்டோன்னே கிடைக்கவே சாமி செல்ல மூலமா காமிக்க. ஆமா கீழே நீங்க கூட பேசக்கூடாதுன்னா நான் கேட்க மாட்டேன். நீங்க பேச பாருங்க. நான் வந்து போன் பண்ணி போலீஸ்கார வந்தாரு. வந்து கேட்டாரு நீ தானே ரசனை நீ தான் எடுத்தியான்னு. நான் எடுக்கவே இல்லை. நானும் ஆக்டிங் வீட்டுல எனக்கு அவருக்கு சண்டை ₹100 காசுக்கான சண்டை டக்குன்னு தரணும்னா இல்லையா? இல்ல சார் மனுஷங்க ரிமைண்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு. அவன் ஹஸ்பண்ட் வந்து அரைக்க சாமியா அரைக்கிறாரு. இல்ல அரைக்கிறாரு. ₹500 5000 அது ஒரு காசு சொல்லு ஜெயிச்சு சொன்னார். ஒரு காசுனாலும் எடுத்தா தப்புங்கன்னா தப்பு தானேப்பா. நான் பேக ஆசைப்பட்டு எடுத்துட்டேன்டாமா கொடுத்து கேட்டா கொடுத்துட்டு அதான் நல்ல ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு அர்த்தம். சரி சொல்லுங்க. நீங்க நான் வாட்டர் கொடுத்துறேன். கொஞ்சம் தண்ணி செத்து போய் 1 மந்த் கவர்மெண்ட் சும்மா தருவாங்களா? கவர்மெண்ட் ஏமாத்திட்டு அந்த சிக்கு வந்தாதான் அது அதுக்கு தெரியும். ஓடல ஆட்சி வந்த விஷயத்த சொல்லணும். கதையை பேசிட்டு கதையை சொல்லுங்கம்மா. கலெக்டரு உனக்கு வீடு புடிச்சுட்டா பாக்காத அது கொடுத்துட்டாரு. அதனால தான் அதுக்கு வீடு நீங்க எங்க தம்பி மாதிரி பிறந்தாதான் தம்பி ஒரு அன்பு எங்க நேச்சர்ல அப்படி. தண்ணி கொண்டு வாங்க. தண்ணி கொண்டு வாங்க. உங்களுக்கு புரியுதாமா? நான் ஒண்ணு கேக்குறேன். 145 வீடு இங்க குடியிருக்காங்க. எந்த வீட்லயாச்சும் யாராச்சும் இந்த பிரச்சனை வருது கம்ப்ளைண்ட் வருதா? உங்களை மட்டும் ஏன் வருது? தண்ணி சாப்பிட்டுவாங்கம்மா. தண்ணி சாப்பிட்டுவாங்க. சொல்லுமா அவங்களுக்கு உங்களை மட்டும் சொல்றது பொறுத்துக்கு என்ன வரப்போகுது அவங்க எல்லாத்துக்கும் சொல்லுங்கம்மா. இதுக்கு தான் சொல்லுங்க. 145 160 இருக்கட்டுமா இருக்கட்டும். உங்களை மட்டும் சொல்றதுக்கு இப்ப இங்க இருக்கிறவங்க என்ன வரப்போகுது? அதாவது மெதுவா மெதுவா மெதுவா. அதாவது அக்கம் பக்கத்துல ஒற்றுமையா இருக்கணுமா? தாலி கட்டினாரு பிரதீப்குமார் பிள்ளைய கொடுத்தாரு. பாவம் அவரு என் தம்பி மாதிரி நீங்களும் மை சிஸ்டர் மாதிரி தான் கூட தந்த தண்ணிய குடிங்கன்னு சொன்னேன். அவங்க சொன்னதுக்காக ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்ல. தண்ணிய குடிங்க. அவங்க சீனை காட்டி தான் நடிச்சு குற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்க சீனை காட்டாம அடிக்கிறீங்க. அவரு பிளைண்ட் தானே அவரு. இவ்வளவு பேச்சு பேசுறாரு. அப்ப நாங்க இல்லாத போது இவ்வளவு பேச்சு பேசிருப்பாரு. அவர் என்ன சொன்னாருன்னா நல்லா இப்ப என்ன சொல்றீங்க நீங்க? சொல்றா
எச்சி சோற போட்டு உங்க சைடு யாராவது சுடுறது தப்பு சொல்லுங்க. உங்க சைடு காலேஜ் சொல்லுங்க. மிரட்டாம கேட்டோம்னா சொல்லக்கூடாது. நல்லா கேட்டீங்க மேடம். போட்டுவானோ பிளேட் அறுத்துருவானோ வண்டியை பொழிச்சிருவானோ யாரு அப்படி சொன்னா? போய் சொல்ல மனுஷரா நான் இருக்கிறேன் கைடு, நான் இருக்கிறேன் பக்கத்துல, நான் அட்டெண்ட் மதிப்பேன். ஆமா ஆம்லெட் போடுவாரு. பாருங்க 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 இது அவங்க என்ன சொல்றாங்கன்னா கலைத்து சொல்லிதான் வீடு கொடுத்தோம் சொல்லி நீங்க ஓயாம அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. இருக்க வந்து சொல்லுங்க. கலைத்து வந்து எல்லாத்துக்குமே வீடு கொடுக்கதான் சொல்லியிருக்காரு. இவ்வளவு பிரச்சனை வருது, இவ்வளவு பிரச்சனை வருது. உங்களை சாவடிக்கணும் அவங்க சொல்லலாமா? நீங்க தான் வந்து நாசமா போகணும், செத்து போகணும், போவோம் அப்படின்னு சொல்றீங்க. பிராமிஸ் பண்ணுவேன். நீ பிராமிஸ் பண்ணுவியா? நான் பிராமிஸ் சத்தியமே வெள்ளும் கொல்லும் பார்க்க மாட்டேன் ஐயா. அது திட்டல, கரெக்டா தான் பேசுறாங்க. என்னையா திட்டினேன் உங்களை? இல்ல நீங்க சொன்னீங்க, சார் சொன்னாரு 148 பேரும் கரெக்டா கவுண்ட் பண்ணி சொல்றீங்களே அப்படின்னு சொன்னாரு. என்ன உங்களை திட்டினாங்க? இப்ப ஏதாவது உங்களை பேசணுமா? அவரு என்ன சொன்னாரு? சார் சொன்னது இப்ப உங்க வீட்டுக்காரர் என்ன சொல்றாரு? நாங்க என்ன திட்டணும்? உங்களை சொல்லல, உங்களை குறிச்சு நாங்க உங்க புத்தகத்தை காமிங்க. யாருமா ரொம்ப நேரம் நிக்கிறாங்க? பிரச்சனை சால்வ் பண்ணதானே வந்திருக்கோம். இல்ல அந்த பிரச்சனை சால்வ் பண்ணதானே வந்திருக்கோம். அப்ப எல்லாரும் இருக்கணும்ல. எங்கேயும் போல கீழே அப்படியே நிப்பாங்க. நிக்க முடியாது. இங்க ஆறு தாசில்தார்லாம் வந்திருக்காங்க. வா யாருக்கு போன் போடுறது? வேலைக்கு போயிருக்கானா? பிரியாணி வேற ஆக்டிங் வேற. யாருப்பா தண்ணியை போட்டு வந்து கேட்டா பேசுனீங்க? யாருமா பேசினாங்க? H5 இருங்கம்மா நான் கேட்கிறேன். H5 உங்க வீட்லயாமா? எதுக்குமா தண்ணியை போட்டு பேசுறீங்க? தண்ணி போடலாங்க, தண்ணி போடாம சைக்கிள் ஓமா இருக்கு. தண்ணி அதாவது வண்டி வந்து எல்லாருமே கீழே தான் நிப்பாட்டுவாங்க. என்ன உங்களுக்கு படிக்க என்னமோ நான் கேர் பண்ண அப்படி சொன்னாங்கன்னா அதுக்கு நீங்க என்ன பேசுனீங்க? ஒண்ணுமே பேசாம அவங்க உங்களை பார்த்து அதெல்லாம் சொல்றாங்க. நீங்க கொலை செஞ்சாலும் பொய் பண்ணி சொல்லி வச்சாங்க. இந்த பையன் விழுந்தது யாரு? அந்த கேஸ வாபஸ் வாங்க. அடுத்தது யாரு? 3 நம்பர் மண்டே புரிஞ்சுங்க. மேம் சொல்லவே இல்லை. அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம்.
நான் எப்படி சவுண்டா பேசுறேன், நீங்க எதுக்கு பேசுறீங்க? ஏங்கிட்ட சொல்றாரு. எங்க மனசுல நான் பேசுறேம்மா, உங்கள்கிட்ட பேசுறதுன்னு கேட்கறேன். இல்லம்மா, உங்க பையனோட வயசு என்னம்மா? நீங்க எங்க இருங்க போல உங்க பையனோட வயசு பையன் அங்க நிக்கும் போது என்னைய பார்த்து லவ் பண்ணான். என்ன அந்த சின்ன பையன் பொறுமையா பேசுற வரைக்கும் ஓகே. இன்னும் புரியல. இருங்க ஒரு நிமிஷம், நீ பேசாம ஐயோ அதெல்லாம் கெட்ட மக்களே. பையனை பார்த்து இது பண்ற கேட்டா நல்ல வார்த்தையா கேட்டதுக்கு ஆனந்தமா சிரிக்கிறதுக்கு. இல்ல 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 இல்லம்மா, நான் கேக்குறேன் உங்க பையன் அப்படியா? அப்புறம் நான் வாய் போடி அவன் மகன் என்ன சொன்னா, சாமி மாணவன் அரஞ்சிரன் அவன் அப்படி கேட்டனாலே அப்படிலாம் அரஞ்சிரன் சொல்லிச்சு. ஆண்டவரே உங்க ஆண்டவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும், சரிங்களா? ஏசப்பா பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். என்ன வந்து என்னத்த பாக்க வீடியோ வச்சதே தப்பு தெரியுமாமா? எதுக்கு வைக்கிறோம்? அது திங்க் பண்ணுங்க. என்ன திங்க் பண்ண? சும்மா இருக்கும் என்ன திங்க் பண்ணணும்? நாங்க என்ன திங்க் பண்ண? என்ன யோசனைனா உங்க வீட்டுல நான் அப்படியா இருக்கு? ஆமா, என்ன அதுதான் இங்க சாப்பிட்டு என்ன ஒண்ணு வீடு இருக்கு யாருக்கு? போய் பாக்க ஒரு நிமிஷம் பாக்கலாம். யாரு பேரு? நோ ப்ராப்ளம். நீங்க அதனால சொல்றேன். கலெக்டிவ் பாவம் உங்களுக்கு ஏதோ வீடு முழுசா கேளுங்க. அந்த வார்த்தை சொல்லவே கிடையாது. அது நியாயமா பேசுறீங்க. இப்ப நான் நேரம் உங்க வீட்டுல வந்து எல்லா வீடு போயிட்டு இருந்துமா யார் சொல்றாங்க? அந்த அம்மா இருக்கு மாறு ஒவ்வொரு வீடா போய் நான் கூப்பிட்ட வந்தேன். இல்ல என்ன உனக்கு கண்ணு தெரியாது. அப்படியா? வீடு வசதியா இல்லையா? வீடு வசதி சொல்ல ரோட்ல என்னை வீட்டை உங்களை தொடவே மாட்டேன். நான் நெட்ட எனக்கு உடனே தலை கட்டேன். அவங்க கமிஷன் போனா அங்க வராங்க. தண்ணி எடுத்துக்கலாம். சாவனை செத்தாலும் பரவாயில்ல, சாவுக்கு ஒன்றும் பயப்பட. இன்னைக்கு செத்தான் சாவுதான், இப்ப 1000 வருஷம் கழிச்சு சாவும் சாவுதான். ஓகேப்பா, நீங்க இப்படி வாசல்ல இப்படி உட்காந்துக்கிட்டு இருங்க ஒரு நிமிஷம் இப்படி உட்காந்துக்கிட்டு போறவங்க வரவங்க பேசினா என்ன ஆச்சு? அது நல்லா இருக்காதுல்லம்மா. நீங்க நம்புறீங்களா? இல்ல நான் கேட்கிறேன். நான் அப்படி ஆக்டிங் பண்ற ஆளா இல்ல நேச்சரா மனுஷன் ஆக்டிங் பண்ற ஆளா நான் சொல்ல. அவங்க சொல்றது இப்ப உங்களும் கேட்கணும் அவங்களும் கேட்கணும்ல. கேக்குறீங்க. ஆனா ஒரு வார்த்தை பார்த்து சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? நான் சொல்ல மாட்டேன். நேரம் எங்க அம்மா எங்க அக்கா மாதிரி எல்லாரும் கோரஸா சேர்ந்தா அதுல பாட்டு மெயினான பாட்டு கிடையாது. இல்ல பிளாக்ல குடியிருக்கிறவங்க வந்திருக்காங்க. ஆமா, வேற எந்த பிளாக்ல இருந்து வரல. தனித்தனியா சிங்கிளா ஒவ்வொருத்தவங்க கேங்க ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. கரெக்டான எல்லா வீட்டுல வந்திருக்கீங்களா? வந்திருக்காங்க.
கேளுங்க. இந்த ஒண்ணாம் நம்பர் பிளாட்ல இந்த பாப்பா நிக்கிறா, பாருங்க. என்னப்பா இப்பதான் வந்துச்சு 3 மாசமா 2 மாசமா. அவங்ககிட்ட கேக்குறேன். உங்களுக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஐயோ இருங்க, இருங்க. அம்மா, ரெண்டு நிமிஷம் அந்த பிள்ளைய பேசட்டும். உங்களுக்கு எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்காமா? நான் உங்கள்ட்ட பேசவும் இல்ல. நான் உங்கள்ட்ட என்ன பேசிட்டேனா? நான் பேசவும் இல்ல. கதவு திறந்திருக்கேனா? இல்ல. லட்சுமி, எப்ப இருங்க. எச்சி தண்ணி ஊத்த கதவு திறந்தாலும் சரி மேடம். கரெக்டா என் கதவு திறந்தோடனே அவங்க கதவை திறந்துருவாங்க. சரி. திறந்துட்டு மவுத் ஆயிடுவேன். எல்லாம் கேட்பான். ஐயோ. சொன்னதே இல்லன்னு சொல்லாதம்மா, சொன்னதே ஏய் தம்பி, இல்ல. இங்க வா. நான் உங்ககிட்ட சேர்ந்து கேட்கணும் பேசக்கூடாது. நினைச்சிட்டு தான் என்ன இருக்கேன். பண்ற? உன்னை கேட்கணும் நினைச்சிட்டு தான் வா. இருக்கேன். வா. இங்க வா. அவங்க வீட்டுக்கு என்னப்பா படிச்சிருக்க? என்ன வேலை பார்க்கற தம்பி? அன்னைக்கு சொல்ல மாட்டானா? சரி, என்ன வேலை பார்க்கறீங்க? நீ எதுக்கு இங்க நிக்கிற? என்ன தலைவர் வேலை பார்க்கறீங்க? டிரான்சிஸ்டர் வேலை பார்க்கறீங்க. ஒரு பையன். இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க? நான் அவங்கள்ட்ட தானே கேட்கிறேன்.